இன்று ஒரு தகவல். இன்று நாம் பைக் டாக்ஸி முறையை பற்றி பேச உள்ளோம். இந்த பைக் டாக்ஸி முறையை ரேப்பிடோ என்ற தனியார் நிறுவனம் தற்போது செய்து வருகிறார்கள். இந்த பைக் டாக்ஸி சர்வீஸை நடுத்தர வசதி படைத்தவர்கள், பெரும்பாலும் மாணவர்கள், மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் ஒருவர் மட்டுமே ரெகுலராக ஆஃபீஸ் செல்லக்கூடியவர்கள் மற்றும் ஃபேக்ட்ரிக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது கம்பெனிக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த பைக் டாக்ஸியை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த சேவை நீதித்துறையில் நிலுவையில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அண்ணா நகரிலிருந்து சென்னை அண்ணா நகரிலிருந்து எழும்பூர் செல்ல ஆட்டோவில் 300 ரூபாய் ஆகும். ஆனால் இதே தூரத்திற்கு பைக் டாக்ஸியில் 100 ரூபாயில் சென்று விடலாம். இந்த பைக் சர்வீஸ் ஒருவர் மட்டுமே சிக்கனமாக பயன்படுத்த வசதியாக உள்ளது. அரசு பஸ்ஸில் செல்லும்போது நேரத்திற்கு குறிப்பிட்ட இடத்தை அடைய கால தாமதம் ஆகும். மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க விரும்புபவர்களும் இந்த பைக் டாக்ஸி முறையை விரும்புகிறார்கள். மேலும் இந்த பைக் டாக்ஸி குறிப்பிட்ட வீட்டிலோ அல்லது குறிப்பிட்ட இடத்திலிருந்து பிக்கப்பு டிராப்பு செய்து கொள்வார்கள். பஸ்ஸில் செல்வதானால் குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று நாம் காத்திருக்க வேண்டும். உடனடியாக ஒரு இடத்திற்கு சென்று அடைய பர்டிகுலர் ஆப்பை பயன்படுத்தினால் 5 நிமிடத்திற்குள்ளாக பைக் டாக்ஸி மூலம் பிக்கப் செய்து டிராப் செய்து விடுவார்கள். நமது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் இந்த பைக் டாக்ஸியில் உள்ள சௌகரியங்களை, மக்களுக்குண்டான சௌகரியங்களை கருத்தில் கொண்டு பைக் டாக்ஸியை மீண்டும் அறிமுகப்படுத்தினால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் குறிப்பிட்ட மிடில் கிளாஸ் பீப்புள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.